ஓம் ஈஸ்வரா குருதேவா. நான் நிறைய இடங்களுக்கு போயிருக்கிறேன். பார்த்தோம்னா இதைத்தான் நம்புகிறார்களே தவிர நாம் உயர்ந்த ஞானத்தின் இதுக்காக கோயில வச்சிருக்கிறாங்களே, எங்க சிலையா விஷயம் ஒன்று வச்சிருக்கோம். நாம் இந்த தெய்வீக குணத்தை பெறணும், இந்த சந்தனத்தை போல மனம் பெறணும், மகிழ்ந்து வாழணும், ஏதோ பன்னீரை போல தெளிந்து பெற வேண்டும், என் குடும்பத்தில் இந்த மாதிரி என் தொழிலும் வரணும், என் வாடிக்கையால் நலமா இருக்குன்னு எண்ண முடியாதா? அதை என்ன வைக்கிறதுக்கு தான் இதை செய்யறாங்க. யாராவது நம்ம செய்யலையே, அதை நம்ம ஞாபகப்படுத்தி தோன்றோம். ஏன்னா என் குருநாதர் உங்க உயிரை கடவுளா என்ன, உங்க உடலை கோயிலா. ஓம் ஈஸ்வரா குருதேவா. குரு அருளை பெற்றிடும் நிலையைத்தான் குரு போதித்த குரு அருளை உங்களுக்குள் உபதேசித்தது. பேரண்டத்தில் கண்டுணர்ந்த உணர்வின் சக்தி உங்களில் பதியச் செய்து மகரிஷிகள் கண்டுணர்ந்த அந்த அருஞான சக்தி அனைத்தும் நீங்கள் பெற்று அருள் பசியை நிரப்பி ஆக மகிழ்ந்திடும் நிலைகள் இயங்கிக் கொண்டிருக்கும் அருஞான பசியை போக்கிடும் அருஞான வித்தாக உங்களில் விளைந்து உலக மக்கள் அனைத்தும் மகிழ்ந்திடும் அருள் சத்தாக உங்களில் விளைந்த உணர்வின் மூச்சலைகள் இந்த புத்தாண்டு அனைவரையும் மகிழச் செய்யட்டும். அனைவரும் மகிழ்ந்திடும் உணர்வுகள் உங்களுக்குள் விளைந்திடட்டும். அருள் மகிழ்ச்சிகள் உணர்வுகள் உங்களுக்குள் விளைந்து அனைவரையும் மகிழச் செய்யும் சக்தியாக உலகில் படரட்டும். மா மகிழ்ச்சி ஈஸ்வரபட்டாய குருதேவர் உணர்த்திய அணுள் உணர்வுகள் அனைவரும் உள்ளங்களில் ஆழ பதியட்டும். அருஞான நிலைகளை பொக்கிஷங்களை அங்கே அறிந்திடும் உணர்வாக தெளிந்த நிலைகள் வாழ்ந்திடும் வாழ்க்கை நிலைகள் அருள் மகிழ்ச்சியின் புனித பாதையில் நாமும் அன்று சென்று வாழ்ந்திடும் சக்தியை நாம் பெறுவோம் என்று பிரார்த்தித்து மா மகிழ்ச்சி ஈஸ்வரபட்டாய குருதேவர் அருளிய அருள் வழியில் இந்த வாழ்க்கையில் மகிழ்ச்சிகளின் அருள் பற்றுடன் நாம் வாழ்ந்து வளர்ந்து அனைவரும் மகிழ்ந்து வாழ்ந்திட மகிழ்ச்சி பெறும் எண்ணம் நமக்கு ஓங்கி வளர்ந்து அனைவர் உலகில் உள்ள அனைத்து மக்களும் மகிழ்ந்திடும் எண்ணங்கள் நமக்குள் அந்த மகிழ்ச்சி பெறும் உணர்வாக விளைந்து மகிழ்ச்சிகள் விளைவித்த அந்த உணர்வின் ஆற்றல் நமக்குள் விளைந்திட இந்த புத்தாண்டு நாம் அனைவரும் சகோதரர்கள். நம்மை ஆண்டு கொண்டிருக்கும் உயிரே நாம் எண்ணியதை நமக்குள் படைத்து நம்ம உடலாட்சி நமக்குள் எண்ணத்தின் நிலைகளை ஒருங்கிணைந்து செய்யும் அந்த சக்தியை பெறுவோம் என்று அருள் மகிழ்ச்சியின் அருள்வட்டத்தில் நாம் நினைவலைகள் சென்று நாம் இந்த புத்தாண்டை மகிழ்ந்தே வாழ்வோம், அனைவரும் மகிழச் செய்வோம் என்று பிரார்த்தித்து இதை நிறைவு செய்கின்றேன். மறிக்கும்படி சொன்னாங்க. இந்த கோயிலை சுத்தப்பட நம்ம வந்து ஒன்று கோயிலை போய் சுத்தப்படுத்துறோம். இப்போ நம்ம கோயிலை போய் எப்படி சுத்தப்படுத்துறோம்? வாழைப்பழத்தை தேங்காய் எடுத்து ஒடிப்போம், அங்கேயும் மூலையில் போடுறோம். யார் காலில் குத்தினாலும் யார் காலில் இருந்தாலும் நான் கேட்பறது கூட ஆள் இல்லை. கோயிலை சுத்தப்படுத்துறதுல அசுத்தப்படுத்திட்டு தான் இருக்கிறோம். இதை போன்ற நிலைகள் எல்லாம் இருந்து நாம் விடுபட வேண்டும். எப்போதுமே இந்த ஆலயத்தின் பண்புகள் மனிதன் நீ எண்ணி உணர்வு உயிர் இயக்குகின்றது. அந்த உணர்வை அதிகமாக சேர்த்து கொண்டால் அதன் வழியை உன்னை அழைத்து செல்கின்றதான் கீதையிலே நீ எதை எண்ணுகின்றாய் அதுவாகின்றாய். எண்ணி உடனே நடக்குமா? எண்ணி உடனே விஷயத்தின் தன்மை இயக்கும், எண்ணி உடனே உணர்வின் இயக்கம் இருக்கும். அந்த இயல் உணர்வின் வலுகொண்டு இதை செய்ய வேண்டும் என்று எண்ணினால் நிச்சயம் அதை செய்ய முடியும். யாரால் நாம் செய்யறோமா? யாரும் நம்ம அதை செய்யறதில்லை. எல்லாம் அடிக்கடி நாங்கள் ஞானவழி அன்பர்களுக்கு இதை ஞாபகப்படுத்துறோம். நாம் கொண்டு போறது ஒண்ணுமே இல்லை. எதை கொண்டுட்டு போறோம்? இந்த உடலை கொண்டுட்டு போறோமா? இந்த உடலால தேடிய செல்வத்தை நாம் கொண்டுட்டு போறோமா? அதே சமயத்தில் எல்லாருக்கும் நான் நன்மை செய்தேன் என்று பேரும் புகழும் பெறோம்.
அந்த நன்மை செய்யும்போது வேதனை என்ற உணர்வு நீங்க உறக்க போகும்போது நோயாகி கரிகள் எங்க நோயாகி அப்புறம் என்ன செய்யறோம், இதை நான் இப்படி எல்லாம் செய்தேன்னு பேயாக யார் மேல பற்றுறதோ அந்த உடல்ல போகும். அந்த உடலுக்குள் போய் இதே தீவினை உருவாக்கி கடைசியில அந்த வேதனை என்ற உணர்வுக்கு தக்கவாறு மனிதன் அல்லாத உருவாக்கி இதுகளெல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய நமது ஆலய பற்றுகளை தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும்.